சூப்பராக இருக்குது போட்டு. ஹாய் ப்ரோ. ஹாய். ஒர்க்கில் வந்து ஒரு 4 பேர் மீட் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ஸாக எடுத்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சு. இல்லை நாங்கள் வேலையில் அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. போகலாம். எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் முடிக்கும். வேறு ஏதாவது பிளான் இருக்கு? நீங்கள் பொறுமையாக ஒன்றும் நீங்கள் செட்டப் இதெல்லாம் அடுத்து அந்த பீச் ஒன்று இருக்குது, அந்த பயம்பலம் பீச். ஹலோ கைஸ், இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி ஆங்கிலோ ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வரோன்னு சொல்லியிருந்தோம்ல, அங்கே தான் இப்போ தான் வந்திருந்தேன். அதோட பியூட்டி ஷாட்ஸ் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துட்டு பின்னாடி ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த நிழலில் உட்காந்துட்டு ஜாலியாக அப்படியே அந்த வியூ பாருங்கள். நிழல்லேருந்து திரும்பி அப்படியே முன்னாடி அந்த பீச்சோட அந்த அழகை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதான் அப்படியே லைட்டாக ரிலாக்ஸாக காமாக அந்த காற்று வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுங்க. சரி, ஓகே, இங்கே அப்படியே நம்ம போயிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க. எங்கீங்க நம்ம ரெக்கார்டில் எக்ஸாம்பிள் மட்டும் தான் வரல. பாருங்களேன், சொன்ன மாதிரி அது ஆன் பண்ணோம்னா ஓய் கம்மனு கீழே இறங்கிட்டுலாம். போக மாட்டேன். அப்பா வந்துட்டலாம். இல்லை இதுக்கு மேலே போக மாட்டேன். நோ வந்துட்டான் ஊற்றிட்டானவங்களா? இல்லை நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நம்ம மட்டும் வருது நல்லா போஸ்டாக வருது. போட்டுருச்சு. இன்னும் ஒன்று வருது. ஹலோ மக்களே, இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி ஆங்கிலோ ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்ணூரில் இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் இங்கே இருக்கோம். இப்போ தான் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த பிளேசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் இதில் காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்துட்டு அந்த பியூட்டி ஷாட்ஸ் முன்னாடி வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் பார்க்கையில் ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று தெரிஞ்சுது. அது வந்து பார்த்திங்கன்னா 1505 அப்படி வந்து பார்க்கையில் போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்களே, அவங்க தான் வந்துட்டு இந்த ஃபோர்ட் வந்து கட்டியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மலபாருங்கிற ஏரியா இருக்குது கேரளாவில். அங்கே வந்துட்டு இவங்களோட பீப்புளெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு ராணுவ தளம் மாதிரி தான் அந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1663 என்னமோ பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் வந்து இதுக்கு இந்த கோட்டையை வந்து கைப்பற்றுறாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த கோட்டைக்கு இன்னும் வந்து பலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து சேஃப்டி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1790 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பிரிட்டிஷ்காரங்க அவங்க வந்துட்டு அவங்க லாஸ்ட்டாக அவங்க தான் கைப்பற்றினது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு இதை நீட்டாக சின்னதாக ரெனோவேட்லாம் பண்ணி நம்ம டூரிஸ்ட் எல்லாம் வந்து சுற்றி பார்க்குறக்காக வச்சுருக்காங்க. ஸோ கண்ணூர் வந்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஃபோர்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா ஒரு 1505 ஒரு கட்டுன ஒரு கோட்டையை நம்ம பார்க்குறது இப்போ வந்து சுற்றி பார்த்து இங்கே இருக்க அந்த பீரங்கி நம்ம பார்க்குறோம். சில அந்த செல்லெல்லாம் இருக்குது, ஜெயில் இந்த மாதிரி அதெல்லாம் சில சின்ன விஷயங்கள் உள்ளே வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அது போக நம்மளை சுற்றி இங்கே பாருங்களேன், அந்த ஒரு பிளேஸ் நம்ம நின்று பார்க்கையில் ஃபுல்லாக கடல், அதை நம்ம சுற்றி நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இதே இந்த சைடு முன்னாடி அங்கே போய் நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னம்னா ஹார்பர் தெரியுது அங்கே ஃபுல்லாக. அந்த வியூ எல்லாமே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஒரு டைம் கண்ணூர் வந்தீங்க அப்படின்னா அது அந்த ஃபோட்டோலாம் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி யாராவது வந்திருக்கீங்க இந்த ஃபோட்டோலாம் சுற்றி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா
அடுத்து அந்த பயம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஒன்று இருக்குது. அந்த பீச்சுக்கு தான் நான் வந்து போக போகிறோம். அந்த பீச்சில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பீச் தான். அங்கே வந்து கேமல் ரைடெல்லாம் இருக்குது. அந்த கேமல் ரைடெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் வந்து மேங்களூர் போக போகிறோம். மேங்களூர் போயிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே வாங்க. இங்கே பாருங்கள், இந்த கோட்டையோட ஃப்ரண்ட் சைடுக்கெல்லாம் அந்த கோட்டையை சுற்றியும் வந்து இந்த தண்ணி உள்ளே வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க போல். இதில் எல்லாம் இந்த அப்போல்லாம் வந்து இந்த முதலைகள் இந்த மாதிரிலாம் விட்டு எனிமீஸ் எல்லாம் வந்து இந்த கோட்டைக்குள்ளே உள்ளே வராத மாதிரி சேஃப்டி பண்ணுறக்கா வேண்டி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுனா இதை வந்துட்டு ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு 10 யானையை நேராக நிற்க வச்சா கூட அதனால் கிராஸ் பண்ணி வர முடியாது, அவ்வளோ அகலமாக இருக்குது. அப்போவே எந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி இதில் வந்து கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு கோட்டைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அது பழங்காலத்து கோட்டைகள் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. சரி, இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ராவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்படி நம்ம பார்த்தோம், அந்த விஷயத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, அதனால் கொஞ்சம் அதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். சரி ஓகேங்க, நம்ம வெளியே போயிட்டு அப்படியே நம்ம விளாக் கண்டினியூ பண்ணலாம். நீ ரைடில் போக எல்லா பேசலாம் வாங்க. ஆக்சுவலாக நான் மேலேயே ஏறி நான் வந்துட்டு இருக்கேன். அதுலேருந்து கீழே இறங்கணும். அப்படியே ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஏன்னா அங்கே இறங்குறக்கு இடம் இல்லைங்க. அவ்வளோ ஜம்பை போட்டாச்சு, இறங்கிட்டேன். ஸோ நீ அப்படியே போகலாம் வாங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. கைஸ் ஃபோர்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். உள்ளே வந்து அலோவ் பண்ணல, உள்ளே எல்லாம் போய் பார்க்குறக்கு. அதனால் சரி உள்ளே வேணாம், நம்ம வெளியோடையே நம்ம பார்த்துட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா அண்ணா வந்திருக்கார், இளவரசன் அண்ணா அவர் பேர். அவர் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் இருக்குல்ல, விழுப்புரம்லேருந்து காரைக்கால், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, அப்படியே திருவனந்தபுரம், இப்படியே நம்ம வெஸ்ட் கோஸ்ட் லைன் வந்திருக்காரு இப்போது. ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணி வந்தது எல்லாமே இந்த கோஸ்டன் லைன்லேயே வந்திருக்காருங்க. ஒரு 2500 கிலோமீட்டர் பக்கம் இப்போ ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சென்னை தான் போக போகிறாரா. நாங்கள் இங்கே வந்தேங்க, அதாவது தற்செயலாக நாங்கள் மீட் பண்ணோம், அவரை பார்த்தோம், பேசணும். ஆனால் ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்கள் சேனலுக்கு. அவர் தமிழ் தான் வரும். ஸோ இங்கே மீட் பண்ணோம், நாங்கள் எங்களையும் பார்த்து அவர் நல்லா ஜாலியாக பேசினார், நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அவர் இங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. நம்மளும் இங்கேருந்து கிளம்பி அந்த பீச்சுக்கு போக போகிறோம். பயம்பலம் பீச் வந்து போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க, எல்லாமே நம்ம மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணோம் கைஸ். ஓகேங்க, நம்ம வந்து இப்போது ஆங்கிலோ ஃபோர்ட்லேருந்து கிளம்புறோம். ஆனால் இடம் சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அது ஃபோர்ட்டுக்குள்ளே வந்துட்டு யாருமே அலோவ் இல்லையா. நம்ம வெளி சைட்லேருந்து தான் அந்த நிறைய செல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனால் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்க முடியல. நான் கூட இது வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஆனால் உள்ளே எல்லாம் விட மாட்டப்பா அப்படின்ட்டாங்க. ஒரு அண்ணா சொன்னார் இப்படி போகலாம் போ அப்படின்னாரு. அங்கே போய் பார்க்குற கேட் போட்டு பூட்டியிருக்கு. அடே இவங்க நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த கேரளாக்காரங்க. தப்பு சொல்ல, ஏதோ ஒரு மாதிரி ஓட்டுறாங்க. அது என்னமோ தெரியல, நம்ம டிரைவிங்க்கும் அவங்க டிரைவிங்க்கும் சூட் ஆக மாட்டேங்குது. நம்ம தப்பு பண்ணுறோமா இல்லை அவங்க கரெக்டாக ஓட்டுறாங்களா? ரெண்டும் ஒன்று தான்டா. சரி, இங்கே பாருங்கள், இந்த ஃபோர்ட்டு எங்கே போனாலும் நான் மேக்ஸிமம் ஏரியான்னு இல்லைங்க, அந்த இடத்துல பூரா கப்புள்ஸாக உட்காந்துருக்காங்க ஜோடி ஜோடியாக. அதனால் எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அதனால் நம்ம ஏன் போயிட்டு அதையெல்லாம் நம்ம காட்ட முடியாதுல்ல. எத்தனை வழக்கம் தான் நம்ம சென்சார் கட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். சரி, இப்போ நம்ம நேராக போயிட்டு ரூம் வரைக்கும் போகலான்ட்டு இருக்கேங்க. ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு, ஏன்னா வெயில் சரியான வெயிலாக இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது டிஎஸ்சி சத்ரபதி சிவாஜியோட ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன், அங்கே லெஃப்டில் நீங்கள் பார்த்துருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஓவராக இருக்கனால ரொம்ப ஸ்வெட்டு பயங்கரமாக ஒரு இதாக இருக்குது. ரூமுக்கு போயிட்டு லைட்டாக ஒரு சில் அவுட், ஒரு குளியல் ஒன்று போட்டு அதுக்கப்புறமா போகலான்ட்டு இருக்கோம் பீச்சுக்கு. அது இல்லாமல் பீச்சில் வந்து இந்த டைமில் சரியான வெயிலாக இருக்கும். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி, உச்சி வெயில் அடிக்கிற டைமு. ஸோ இப்போ வந்து பீச்சுக்கெல்லாம் போனோம்னா கரெக்டாக இருக்காதுல்ல. அதனால் லைட்டாக ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 மணி 4 மணி கேட்டால் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னடா விலாகு, எப்பட்றா கண்டினியூட்டி வருது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் அழகாக எப்படி எடுத்தாலாம் போட்டுருவேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன், என்னென்ன நடக்குது, நாங்கள் ஒரு நாளுக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. தலை ஒன்று நீ போகல, நான் போகிறேன்.
இதான் ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கண்ணூரில் வந்துட்டு கண்ணூர் எங்கள் ஊர் மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா மேப்பே போடாமல் நிறையா ரூட் எங்களுக்கே தெரியுது. சும்மா சுற்றி சுற்றி ஒரே ஐடியாவில் லூப்பில் சுற்றுற மாதிரி சுற்றுனா அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நமக்கெல்லாம் கூகுள் மேப்பே வேண்டியதில்லை இந்த ஊருக்குள்ளே. காய்ஸ் ஒரு வழியாக வந்துட்டேங்க நம்ம தங்கியிருக்க ரூமுக்கு. ஆனால் என்ன பார்க்கிங்கை தான் ஒன்றத்தையும் காணோம். எப்படி பார்க்கிங் போடுறதுனே ஒன்றும் புரியல. ஃபுட் காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6:20 ஆகுது. சன்செட் பார்க்கலாம்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கோம். ரூமுக்கு வந்துட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சுட்டு, லைட்டிங் இருக்கான்னு நினைக்கிறேன், லைட்டாக குளிச்சுட்டு இப்போ தான் வந்து ரூம்லேருந்து வெளியே போகிறோம். உங்களை பீச்சுக்கு போயிட்டு இல்லை போகிற வழியில் அப்படின்னு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேங்க காய்ஸ். ஆனால் சன்செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:25 ஆகுது. ஆனால் வெளிச்சம் இருக்கிறத பார்த்தா இன்னும் இருப்பாப்பலான்னு நினைக்கிறேன். நம்ம லக் இருந்தால் இன்றைக்கி வந்துட்டு சன்செட் கண்டிப்பாக பார்ப்போம். அதை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம திருப்பி ரூமுக்கு வந்துட்டு அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேங்களூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுனீங்களேன். ஏன்னா நாங்கள் மேங்களூர் போயிடுவோம் இன்றைக்கி நைட்டு. ஆக்சுவலாக ரூம் வந்து செக் அவுட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு ஒரு 7-7:30 ஆட்ட இங்கேருந்து பைக் எடுத்தோம்னா நைட்டு ஒரு 10 இல்லை 11 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிடலாம் மேங்களூருக்கு. அப்புறம் மேங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காலையில் விளாக் ஸ்டார்ட் பண்ணுவேங்க. ஸோ அங்கே போய் டென்ட்டு தான் எடுக்கணும். எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. போனால் எப்படி டென்ட்டு கொடுப்பாங்களா, டென்ட்டு கொடுப்பாங்களாங்கிற மாதிரிங்க. பங்க்கில் இடம் கொடுப்பாங்களா என்னெல்லாம் தெரில. அது நான் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே நான் நெக்ஸ்ட் விளாகில் நான் போடுறேன். எத்தனை பங்க்கில் நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டுலாம் நான் முடிஞ்சால் போடுறேங்க. பீச் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டெல்லாம் தெரியும். இதான் ரோடு, அதனால் மேப்பெல்லாம் எதுவும் போடல. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஏன்னா இடையிலலாம் வந்துட்டு சின்ன சின்ன பர்ச்சேசிங்கெல்லாம் பண்ண போனோமா, அப்போ வந்துட்டு நாங்கள் அப்படியே லைட்டாக வண்டி விட்டு பார்த்தோம். பீச் ரோடெல்லாம் தெரியும். வந்து ஒரு 8 பார்த்துட்டு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே கேமலெல்லாம் இருந்தது பார்த்தோமா, சரி அதெல்லாம் ஒரு ரைட் பண்ணலாம் அப்படியே ஈவினிங் டைமில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 rupees ஆமாம். சும்மா ஒரு கொஞ்சம் தூரப்படி நடந்து கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்ருவாங்க பீச்சில். நல்லாயிருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். காய்ஸ் வந்துட்டாங்க, இதுதாங்க பீச்சு. சன்செட்டுக்கு கரெக்டாக ரெடி ஆகிட்டோங்க. சன்செட் ஆகிட்டே இருக்க பாருங்கள். நம்ம அப்படியே கொண்டு போய் வண்டி ஏதோ ஒரு பக்கம் போட்டலாம். அஜய் ப்ரோ முன்னாடி தான் போயிட்டு இருக்காரு. கரெக்டாக இருக்குங்க, டைமிங் சூப்பராக வந்திருக்கும். ப்ரோ வா ப்ரோ. நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்காமல் ஒரு இடமா பார்த்து வண்டியை பார்க்க போட்டு நம்ம அப்படியே போகலாங்க. பார்க்கலாம் சன்செட்லாம். டே இருந்த கேப் அழகாக அண்ணா சொல்லிக்கிட்டாரு. இங்கே இந்த கேப்பில் நம்ம போடலாமா? அங்கே பார்த்தீங்களா, தெரியுதா சன்செட் ஆகிட்டு இருக்கிறது? காய் சன்செட் பார்க்கலான்னு வந்திருந்தோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா குட்டியூன்னா தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சின்னதாக இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கிற லெவல் கீழே தான் இருக்குது. மேலே வந்து திக்காக இருக்குது மேகம். அதுக்கு பின்னாடி அழகாக போய் ஒளிஞ்சிக்கிட்டு அப்படி நம்மளால் சரியாக பார்க்க முடியல. நான் நீ அடுத்து கோவா போயிட்டு அங்கே இருக்கேன், அங்கே பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன். கிடச்சிதுன்னா டைம் லேப்ஸில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் சன்செட் ஆகிறத. அப்படி இல்லைனாலும் இருக்கவே இருக்குது. லடாக்கில் போய் பார்த்தே ஆகிறேன் நம்ம சன்செட்டை. சரி வாங்க அப்படியே போயிட்டு அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கூட்டமாக இருக்காங்க. அந்த நேர்லாம் எதுக்குன்னு தெரியல. அங்கே போயிட்டு பார்க்கலாம். அங்கே தான் கேமலெல்லாம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃபோட்டோகிராஃபர் நான் காணோம். காய்ஸ் இப்போ நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட் ஒன்று லைட் தெரியுது உங்களுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து இந்த நோன்பு இருந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த விரதம் கலைப்பாங்கள்ல, ஸோ அந்த ப்ராசஸ் அவங்க சாப்பிட்றாங்க. அதனால் அங்கே தான் பக்கத்தில் கேமல் இருக்கா, சரி ஏன் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அங்கேயே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமல் மட்டும் சுற்றி நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படி இந்த பக்கம் வந்துட்டேங்க. நம்ம இனி போகிற வழியிலெல்லாம் கோவா அது இதுன்னு ஏதோ ஒரு பக்கம்லாம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம அங்கே கூட ட்ரை பண்ணிக்கலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் வந்துவிட்டோம். சரி ஓகே, இதுக்கு மேலே நாங்கள் கிளம்புறோம். இனி இந்த வீடியோ வந்துட்டு இந்த எபிசோடு வந்து நான் இதோட எண்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு Day 4 வீடியோ வந்து நாளைக்கு நான் மேங்களூரில் இருப்பேன். அங்கே இருந்துட்டு நைட்டு டென்ட் ஸ்டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க vlog. சரி ஓகே,
டேக் கேர், பாய்.